சட்டம் ஒழுங்கு சரிந்திருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது, காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை, ஒவ்வொரு துறைகளும் இப்படி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறையில் ஊழல், போக்குவரத்து துறையில் ஊழல், நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல், கல்வித்துறையில் ஊழல், கால்நடை துறையில் ஊழல், இப்படி ஊழல் பட்டியல் 5000 கோடிகளுக்கு மேலாக மேதக ஆளுநரிடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்திருக்கிறார். ரெய்டுக்கு மேல ரெய்டு நடக்குது. 2 நாளைக்கு முன்னால சேகர் பாபு வீட்டில் ரெய்டு, கோடிக்கணக்கான பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி எல்லா அமைச்சர்களும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் வரி பணத்தை, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளத்தை சுரண்டி கொடுத்திருக்கிறார்களே, இவர்களை மீண்டும் நீங்கள் அனுமதிக்கலாமா கேட்கிறேன். இவர்களை மீண்டும் நீங்கள் அனுமதிக்கலாமா? ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இவர்கள் மீண்டும் வந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகிற போதுதான் நல்லாட்சி ஏற்படும். திராவிட முன்னேற்ற கழகம் மறந்தும் அவர்களுக்கு வாக்களித்து விட்டால் என்ன ஏற்படும்? பகலிலே ஏற்றிய விளக்கை போலத்தான். பகலில் ஒரு விளக்கை ஏற்றினா ஏதாவது வெளிச்சம் வருமா? ஏற்ற. மழை பெய்து என்றால் ஆறிலே பெய்ய வேண்டும், குடத்திலே பெய்ய வேண்டும், நிலத்திலே பெய்ய வேண்டும், வயலிலே பெய்ய வேண்டும். அந்த மழை வந்து கடலிலே பெய்தால் என்ன பயன்? கடலிலே பெய்கிற மழை வீணானது, பகலிலே ஏற்றிய விளக்கு வீணானது. அதை போலத்தான் நோயாளிக்கு போய் பிரியாணி வாங்கி கொடுத்தா எப்படி அவன் சாப்பிட முடியாது, அப்படியே சாப்பிட்டாலும் நோய் முற்றி போகும். அதை போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, உதயசூரியனுக்கு நீங்கள் வாக்களித்தால் அப்படித்தான் வீணான ஒன்றாக மாறிவிடும். தமிழ்நாட்டின் அநியாயங்கள், அட்டுழியங்கள், அத்துமீறல்கள், போக்சோ விளக்குகள், சிறுமி முதல் வயதானவர்கள் வரை பாதுகாக்கப்பட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி மீண்டும் கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மாமன் முதல் மருமகன் வரை, மகன் முதல் மகள் வரை, மனைவி முதல் அங்கு இருக்கிற உற்றார் உறவினர்கள் வரை 6 டிஃபெக்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைகை செல்வன் முதலமைச்சரை பார்த்து குற்றம் சாட்டுகிறேன். முதலமைச்சர் யார்? மு.க. ஸ்டாலின். ஆனால் நிழல் முதலமைச்சர்கள் யார்? அவருடைய மனைவி, அவருடைய மகன், அவருடைய மருமகன். டிஃபெக்ட் சிஎம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா, நிழல் முதல்வர்கள். அதிகாரம் நிழல் முதல்வர்களின் கையிலே கொடுக்கப்பட்டு விட்டால் ஜனநாயகம் எப்படி தலைக்கும்? What do you mean by defeat of democracy? ஜனநாயகம் தலைக்காமல் இழைத்து போகும் அல்லவா. ஜனநாயகம் என்பது மக்களாக ஏற்படுகிற மக்கள் சக்தி மிக்க ஒரு வாக்கு வங்கி தான் ஜனநாயகத்தை தழைக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மலர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் ஆட்சி பீடத்தை, அதிகாரத்தை தர வேண்டும். எப்படி நீங்கள் எங்கு பார்த்தாலும் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஜம்மு காஷ்மீரிலே பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், பருக் அப்துல்லாவுக்கு பிறகு அவருடைய மகன் உமர் அப்துல்லா தான் முதலமைச்சர். உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் இவர் முலாயம் சிங்குக்கு பிறகு அவருடைய மகன் தான் அகிலேஷ் யாதவ் தான் முதலமைச்சராக வந்தார். லல்லு பீகாருக்கு பிறகு அவருடைய மகன் தான் வர முடிந்தது. இப்படி எங்கு பார்த்தாலும் குடும்ப அரசியல். கருணாநிதி, ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் இந்தியா துணைக்கண்டத்திற்கே இந்த உதாரணமாக எடுத்து சொன்ன ஒரே இயக்கம் எது தெரியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த இயக்கத்தில் இருக்கிற சாதாரண ஒருவர் அந்த கட்சிக்கு தலைவராகவும் எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாமல், அதிகார பின்புலம் இல்லாமல், பணபலம் இல்லாமல் ஒரு எளியவர் கூட இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர முடியும் என்று நிரூபித்த இந்திய துணைக்கண்டத்திற்கே ஒரு முன்மாதிரியான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான். ஆக அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு நீங்கள் அடையாளம் கண்டு நீங்கள் கைதூக்கி விட வேண்டும். அப்படிப்பட்ட இயக்கத்தை நீங்கள் வந்து தூக்கி விடுகிற போதுதான் உண்மையாக ஜனநாயகம் தழைத்துவோம். நீங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நேர்ந்த நிகழ்வை பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய மகளுக்கோ அல்லது தங்கைக்கோ இப்படி ஒரு துயரம் ஏற்பட்டால் ஒரு பெற்ற தந்தையாக இருக்கிற, தாயாக இருக்கிற நம்முடைய மனது எப்படி பரிதவித்து போகும். யார் அந்த சார்? தமிழ்நாடு முழுவதும் கேள்வி எழுப்பினார்கள். யார் அந்த சார், யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்புகிற போது பதிலே சொல்லவில்லை முதலமைச்சர். 68 பேர் 70 பேர் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் மருந்து இறந்து போனார்களே, இந்த முதலமைச்சர் எங்கெல்லாம் போகிறார்? அது இந்த திருவண்ணாமலைக்கு போகிறார், இந்த ஊருக்கு போகிறார், இந்த மாவட்டத்திற்கு போகிறார், நலத்திட்டங்கள் தொடங்குகிறார். கள்ளக்குறிச்சிக்கு சென்று 68 பேர் இறந்து போனார்களே, அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய கரம், முதலமைச்சருடைய கரம் எங்கே போனது? இந்த கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதை தடுக்க தவறியது யார்? இந்த முதலமைச்சர் தானே.
தடுக்க தவறிய சர்க்கார் யார்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சர்க்கார் தானே. ஆக இவற்றை எல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆட்சியை மறந்தும் நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது, ஒருபோதும் வாக்களித்து விடக்கூடாது. என்ன சொல்றான், நாங்க 25 பேர் அடங்கிய கூட்டணிங்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சீட்டு வாங்கிட்டார். எப்படா வாங்கினேன்னு கேட்டேன். எனக்கே தெரியாதுன்னு நான் தண்ணி கேன் போடுறதுக்காக அறிவாலயத்துக்கு போனேன். என்னையும் கூட்டணி கட்சியில் ஒரு தலைவர்னு சொல்லி எனக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தான். ஒட்டு போட்ட துணிகள். ஒரு சட்டை இருந்ததுன்னா அப்படி ஒரு கிளியாத சட்டை, ஒழுகாத வீடு, சூடான உணவு, இதுதான் நம்முடைய கொள்கை கோட்பாடு. ஆனால் இப்படிப்பட்ட ஒட்டு போட்ட சட்டைகளை எல்லாம் ஒன்றாக வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே சுதந்திரத்திற்காக போராடியதை விட அவர்கள் சீட்டுக்காக திமுகவிடத்தில் போராடியது தான் அதிகம். சீட்டுக்காக தான் போராடி பாவம் கடைசி வரைக்கும் சத்தியாகிரகம் பண்ணி செத்தே போயிட்டான். கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் 4 பேர் 6 போன தடவை, இந்த தடவை 4 இழைத்து விட்டார்கள், மெலிந்து விட்டார்கள். இடதுசாரி ஒரு பக்கம், வலதுசாரி ஒரு பக்கம். அவர்களை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது? ஐயாம் சாரி. 2 பேரும் கண்ணீர் விடித்து அறிவாலயத்தில் உட்காந்து தலையில் துண்டை போட்டு 4 சீட்டு தானா, நீ இன்னும் அமைதியாக வாங்காமல் போனேன்னு வச்சுக்க, அது 4-2000. ஆக விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படித்தான் நிலைமை. தேமுதிகவுக்கு புதிய வரவை வந்திருக்கிற அவர்களுக்கும் ஏதோ 1-2 கூட கொடுத்து அப்புறம் குறைச்சி அவர்களை இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இத்தனை பேர் கூட்டணியாக வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவோ